Hello viewers, welcome to Shilpi Crochet and Craft. பாருங்க எப்படி கல் வச்சு ஒரு நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க கல் அப்படியே அந்த டிசைனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணி விட்டால் போதும். ஒட்டணும்னு அவசியம் இல்லை. வேறு கல்லெல்லாம் கூட மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கீழெல்லாம் விழவே விழாது. ரொம்ப ஈஸியாக இது செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் எடுத்துகிட்டு வைக்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே. நார்மல் சைஸ் உள்ளன்னு நீடில் வந்து 2.7 பாருங்கள். இப்படி நூலை ஈஸியாக எப்படி போடுறதுன்னு கற்றுக்கும் போது ஈஸியாக கற்றுக்கங்க. மேஜிக் ரிங்குள்ளே ஒரு செயின், ஊசி மேலே நூல் எடுத்து அப்படியே மேஜிக் ரிங்கில் விட்டிங்கன்னா அப்படியே சிங்கிள் க்ராஷெட்டு. முதல் தடவை பார்க்குறதுனா நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மேஜிக் ரிங்குள்ளே 8 சிங்கிள் க்ராஷெட் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சிட்டேன் பாருங்கள். அந்த முதல் செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே டைட் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கிட்டு அதே செயின் கேப்லேயே ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணுறோம். அவ்வளோதான். அதே செயின் கேப்பில் இன்னொரு தடவை பாருங்கள். அதுபோல் எல்லா செயின் கேப்லேயுமே ஹாஃப் டபுள் க்ரோஷே 2 தடவை போட்டுக்கணும். அப்போ 8 செயின் இருக்குது. 8ல் டபுள்னா 16 டபுள் க்ராஷெட் இருக்கணும். ஹாஃப் டபுள் க்ராஷெட் இருக்கணும். எல்லா செயின்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ராஷெட் போட்டால் மொத்தம் 16 வரும். பாருங்கள் 16 டபுள் க்ராஷெட் ஹாஃப் டபுள் க்ராஷெட் பண்ணியாச்சு. இப்போ மொதல் செயினுக்குள்ளே விட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்த ரவுண்டு நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் பண்ண போகிறோம். பார்த்துக்காங்க. அந்த செயினுடைய ஃப்ரண்ட் லூப்பு பாருங்கள். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப்லேயும் போடணும். எங்கே ஸ்லிப் நாட் பண்ணுறோமோ அந்த இடத்துலையும் போடணும். ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணுறோம். ஃப்ரண்ட் லூப் எடுத்திருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். ஊசி மேலே நூல் எடுத்து அந்த ஃப்ரண்ட் லூப்பில் விட்டு எடுத்து முடிச்சிடணும். அதுபோல் எல்லா ஃப்ரண்ட் லூப்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் கேப்புக்குள்ளே விட்டு இதுலேயும் அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். அஞ்சு செயின் போட்டுக்கிட்டு அந்த செயின் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லிப் ஸ்டிச்சினோட அந்த செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த பின்னாடி உள்ள அந்த லூப்பில் கரெக்டாக எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க.
ஒரு செயின் உயரத்துக்கு போட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்க பேக் லூப்பில் சிங்கிள் க்ராஷெட்டு, ஒரு செயின் கேப்பில் 2 தடவை சிங்கிள் க்ராஷெட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செயின்லேயும் சிங்கிள் க்ராஷெட் 2 தடவை பண்ணணும். அடுத்த செயின் கேப்பில் ஹாஃப் டபுள் க்ராஷே 2 தடவை பண்ணணும். அப்படி 3 செயின் கேப்பில் டோட்டலாக 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். அப்படின்னா 6 ஹாஃப் டபுள் க்ரோஷே வரும். நெக்ஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ராஷெட் பண்ணணும். அதுக்கு அடுத்த செயின்லேயும் 2 டபுள் க்ராஷெட். அதுக்கு அடுத்த செயின் கேப்பில் ஒரு டபுள் க்ராஷெட்டு, அடுத்தது ட்ரிபிள் க்ராஷெட் 1, டபுள் க்ராஷெட் 1, ட்ரிபிள் க்ராஷெட் 1. இப்போ 2 செயின் போடணும். ட்ரிபிள் க்ராஷெட்டோட அந்த செயின் கேப்பில் பார்த்துக்கோங்க, அந்த கேப்பில் விட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் பிகாட். அடுத்த செயின் கேப்பில் திரும்பவும் ட்ரிபிள் க்ராஷெட் 1, டபுள் க்ராஷெட் 1. இப்போ அப்படியே இந்த பக்கம் என்ன போட்டோமோ அதை தான் அந்த பக்கம் போடணும். அதுபோல் போட்டுக்கோங்க. கடைசி செயின் கேப்பில் 2 சிங்கிள் க்ராஷெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சிங்கிள் க்ராஷெட் பண்ணோம்ல, அந்த சிங்கிள் க்ராஷெட்டில் விட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். நூல் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு எடுக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக. திரும்ப நூலை நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி வச்சு ஒரு செயினை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க.
10 செயின் போடுறோம். இப்போ கொஞ்சம் நூலை இழுத்துட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஊசி மேலே நூல் எடுத்து டபுள் க்ரோஷெட் எடுக்கிற மாதிரி அதுக்கடுத்த செயின் கேப்பில் விட்டு அப்படியே சேர்த்து வச்சுக்கணும். அது போல் 4 டைம்ஸ் பண்ணணும். அப்படியே சேர்த்து வெளியில் எடுத்து ஒரு செயின் பண்ணிவிட்டு திரும்ப 6 செயின் போட்டுக்கலாம். கொஞ்சம் நூல் அப்படியே இழுத்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு செயினில் விட்டு 4 தடவை அது மாதிரி பண்ணி நாலு டபுள் க்ராஷெட் ஒன்றா வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு முட்டு மாதிரி நல்லா வந்திருக்கு. இது போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். நல்லா நீட்டாக வேணும்னா நீட்டாக பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக பண்ணிக்கோங்க, எத்தனை முட்டு வேணால் வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். போட்டு முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில் 10 செயின் விட்டோமா, அதே போல் இந்த சைடும் ஒரு 10 செயின் பண்ணிவிட்டு த்ரெடை கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதில் சொருவிக்கலாம். அந்த நம்ம நெக் டாலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டாலருக்குள்ளே சொருவிக்கலாம். பாருங்கள், சமமாக வச்சுட்டேன். இப்போ நாட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் நீட்டாக தான் பண்ணியிருக்கேன், அப்படியே தலையோடு மாட்டுற மாதிரி. இந்த கல் பாருங்கள். இப்போ இந்த உள் ரவுண்டுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டுற வேண்டியதான். ஒட்டெல்லாம் தேவை இருக்காது. பாருங்கள், அவ்வளோதான். கீழெல்லாம் விழவே விழாது. நம்ம நிறைய கலர் கல் இதே மாதிரி சேம் சைஸில் வாங்கி வச்சுக்கிட்டா கலர் மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.